டாக்டர் சுமந்த். டாக்டர், இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கடந்த ஆண்டில் தேர்தல் முடிவுலாம் வரத்துக்கு முன்னாடி 2024 அதுக்கு ஒரு மொமெண்டம் பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதில் இடம்பெற்றிருந்த பல மாநில கட்சிகள் ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் வலிமை பெற்றிருக்கான்னு தெரியல. மீண்டும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற வடிவம் நேஷனல் ரூலிங் பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணி தேர்தலில் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பிக் பண்ணணும்னு உங்களால் நம்ப முடியுதா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்தியாவுக்கு அவசியம். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு எதிர் அமைப்பு இருக்கிறது நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, அவசியமும் கூட. அது காங்கிரஸ் தான் இருக்கணுமா, எந்தெந்த கட்சி இருக்கணும், அதெல்லாம் அடுத்த கட்டம். பட் தேர் இஸ் த நீட் ஃபார் அ ஸ்ட்ராங் அப்போசிஷன். அண்ட் அது ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதும் மாற்று கருத்து இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, எல்லோருமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. சோ இந்த ஈகோ, முதல்ல மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்த போது அவர் இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு கேஜ்ரிவால் தோத்தாச்சு, அட்லீஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் தோத்தாச்சு. மம்தா பானர்ஜி பெங்கால்ல தோத்தாச்சு, கம்யூனிஸ்ட் கேரளால தோத்தாச்சு, அகில இந்திய அளவில் எங்கேயுமே ஆட்சியில கிடையாது. ஸோ இந்த காங்கிரஸ் இப்போ கேரளால ஜெயிச்சிருக்காங்க சமீபத்தில் அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட எல்லோருமே ஈகோவை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில சேரலாம், ஆர் இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அதுல ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்டா விஜய் இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இவங்க முயற்சி செஞ்சு அவரை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்கப்படுது. பட் அதெல்லாம் டஸ் இட் ஆட் அப்? இல்ல, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு அமைப்புக்கும் கமிட் செய்ய வேண்டிய உடனடி தேவை இல்லை. இப்போ இதே இந்தியா கூட்டணிக்கு அவர் மேபி 27 எண்ட்லயோ 28 மிடில்லையோ போய் சேர்ந்தாலும் அவங்க வேணாம் நீங்க வராதீங்கன்னு சொல்ல போறது. பட் அவர் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே ஒரு இயல்பா என்ன புரிதல் வந்துன்னா, பை எக்ஸ்டென்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா பிளாக் அப்படின்னு. அது இல்லாத இல்லையா? இன்றைய மீட்டிங்ல தாவேகாவில் இருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கும்னு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அது நடக்கல. மெயின் விஷயம் என்னன்னா, அவருக்கு இப்பொழுது அரசியல் ரீதியாக தன்னை ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டுக்கு கமிட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. சோ தேவையில்லாமல் இப்ப காங்கிரஸ் இப்போ இந்தியா கூட்டணியில நான் இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. இல்ல சார், யாரெல்லாம் இந்தியா கூட்டணின்னு தேசிய அளவுல அலங்கரிச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோடும் கூட்டணியில இருக்கிறாரு. இந்தியா கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் கூட்டணியில இருக்கிறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. இவ்வளவு கமிட் ஆனதுக்கு அப்புறம் அதுல கமிட் ஆனதுல என்ன? இல்ல, எதுக்கு கமிட் ஆகும்? வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? நீங்க ஒரு 3 விஷயம் சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பாராளுமன்றத்துல குரல் ஒலிக்கணும்னா பாராளுமன்றத்துல வந்த சீட்டையே கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சு. சோ வாட் பெனிஃபிட் இஸ் தேர் பை அலைனிங் வித் இந்தியா கூட்டணி நவ்? எப்படிமோ காங்கிரஸோட கூட்டணி இருக்கு, எப்படிமோ காங்கிரஸ் நாளைக்கு ஏதாவது இவருக்கு ஒரு பிரச்சனை இங்க மத்திய அரசால் ஏற்பட்டால் இல்ல ஏஜென்சிஸ்னால ஏற்பட்டால் காங்கிரஸ் இவருக்கு குரல் கொடுக்கத்தான் செய்வார். ஆட்சியிலேயே பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சி நிச்சயமா குரல் கொடுப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. சோ அவருக்கு என்ன பிளஸ், ஏதாவது பிளஸ் மைனஸ் போட்டு பார்க்கும்போது இதே இந்தியா கூட்டணியை 1.5 ஆண்டுகளுக்கு பிறகோ 2 ஆண்டுகளுக்கு பிறகோ சேர்வதற்கும் இன்று தன்னை கமிட் செய்வதற்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறது? இன்னொரு பாயிண்ட். இன்னைக்கு அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இவங்க தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், என்சிபி சுப்ரியா சூலே சரத்பவார் பிரிவாக இருக்கட்டும், உத்தவ் டாக்கரேயா இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லோருமே 95% ஆஃப் இந்தியா கூட்டணி எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கிறாங்க. So 95% I'm talking about not numbers, individual 21 கட்சி 22 கட்சி வந்திருக்காங்க. எல்லாம் சிறிய கட்சிகள்
தமிழ்நாட்டுல இருந்து 4 கட்சி, கேரளால இருந்து கேரளா காங்கிரஸ் மாணி, கேரளா காங்கிரஸ் ஜோசப், இந்த மாதிரி எல்லாம் கூட்டு சேர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட்லயே வந்து ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக் இதெல்லாம் வருது. பட் பிரதான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா போன்ற அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது எல்லோருமே கிட்டத்தட்ட காங்கிரஸை தவிர எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாத கட்சிகள். அதனால இந்தியா கூட்டணி வளர்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். ஸோ ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா சேச்சுரேட் ஆயிடுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது தலைவிரிச்சு ஆடுவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது தலைவிரிச்சு ஆடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். மம்தா பானர்ஜிட்டையும் பார்த்தோம், அரவிந்த் கெஜ்ரிவால்ட்டையும் பார்த்தோம். அவங்க இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். சோ இன்னும் ஹம்பிளா இருப்பாங்கன்னு நீங்க கருதுறீங்க. திரு ஹிதாயத்துல்லா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா சார், முதல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. யார் இந்தியா கூட்டணியில ரொம்ப மிஸ் பண்றீங்க? தாவேகாவையா, திமுகவையா? ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, திமுக அவர்களாக வரவில்லை, அவ்வளவுதான். நாங்கள் அழைத்தோம் தொடர்ந்து. தாவேகாவை பொறுத்தவரை சொல்லாம போயிட்டு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? கூட்டணியில எப்படி சொல்லாம போயிட்டு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? புரியல. நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க, கூப்பிட்டு அவங்க வரல, அது அவங்க விருப்பங்க. அதை நாங்க குறை சொல்ல முடியாது. தாவேகாவை இந்த கூட்டத்துல தான் நாங்க பேசுவோம். இந்தியா கூட்டணியுடைய முறை எப்படின்னா, உங்க கட்சி சேர்க்கணும்னா அந்த எல்லா கட்சிகள்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டுட்டு தாவேகாவை சேர்க்கலாமா இல்லையாங்கிறது இனிமே முடிவு பண்ணி அடுத்த கூட்டத்துக்கு அவங்க வரலாம், வராமலும் போகலாம். அது வேற விஷயம், அவங்களுடைய விருப்பம். எப்படி திமுகவுக்கு விலகுறது அவங்க விருப்பமோ, அது சேர்வது தாவேகாவுடைய விருப்பம். இது காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்த கூட்டத்தில் அதெல்லாம் வியப்பா பார்க்கப்படாதா? இப்போ உங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க, மார்க்சிஸ்டோட கூட்டணியில இருக்கிறாங்க, ஐயோமலோட கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா இந்த அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இயல்பா பை எக்ஸ்டென்ஷன் வருவாங்கங்கிறத புரிதல் தானே இருந்தது. இது ரொம்ப வியப்பா இருக்கே. ஒரு சின்ன உதாரணம், காஷ்மீர்ல எதிரான கட்சி பிடிபி, தேசிய மாநாட்டு கட்சி 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 3 கட்சி எதிரான கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, இந்த 3 பேர் இங்க வந்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்ட தோக்கடிச்சிச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. பிஜேபியை எதிர்க்கணும், இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும், அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும், இந்திய மக்களுக்கு நாம உதவணும்னு சொன்னா பிஜேபியை கீழே இறக்கணும். அந்த ஒட்டுமொத்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இந்தியா முழுக்க இருக்கு. அந்த அடிப்படையில தாவேகா வரலாம். இதை உருவாக்குன நிதிஷ்குமார் தாவேகா வரும். நீங்க அதுக்கு தான் அடிப்படை சொன்ன. இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கும் போது அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமையோட தான் புது கட்சிகளை சேர்ப்பாங்க. அவங்க உங்களோட கூட்டணியில இருக்காங்க, ஒட்டி ஒட்டாம இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி கடந்த 20 நாட்களா எழுந்துட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியல. 25 கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம். 25 கூட்டணியிலேயே தாவேகா கூட்டணி கிடையாது. நாளைக்கு அதுக்கு முயற்சி எடுத்து அவர்களை கூப்பிடுவாங்க. அப்பவும் தாவேகா வருவதும் வராததும், எப்படி திமுக வருவதும் வராததும் அவங்க விருப்பமோ அந்த மாதிரி வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இந்தியா கூட்டணி உருவாக்கின நிதிஷ்குமாரே இல்லைனாலும் அது தொடரும். இடையிலே ஆம் ஆத்மி வந்து போய்கிட்டு இருக்கும், அது வந்து போனாலும் தொடரும். இதுதான் இந்தியா கூட்டணி என்பது இந்திய மக்களுக்கானது. அது கும்முடி பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கானது அல்ல. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். ரொம்ப மிஸ் பண்ணீங்க இல்ல? நீங்க இல்லாமையும் இருந்தாலும் தொடரும் இல்ல, இந்தியாவுக்காக தொடருங்கிற இந்தியா கூட்டணி எனும் ஒரு அமைப்பை உருவாக்க முனைந்தது யார்? நிதிஷ்குமார்ட்டாரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, அது அண்ணா அப்படி தான் சொல்லுவார். அண்ணன் இப்போ அங்கே எது கூட உட்காந்துட்டார் இல்லையா. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி முதலாக நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸோட இவங்கெல்லாம் லீடர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து பேசுனது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது யாருமே மறுக்கவே முடியாது. ரெண்டாவது போயிக்கலாமே, அதுதான் சொல்ல வரேன். ரெண்டாவது, அது எதற்காக உருவாக்கப்பட்டது? நான் ஃபஸ்ட்டு கேள்வி யார் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா. பாஜக எனும்
பாசிச கொள்கை உள்ள இந்தியாவை ஒருமுகமாக மாற்ற துடிக்கும் ஒரு கொள்கை உள்ள சக்தியை எதிர்க்கிறதுக்காக தான் போனோம். இப்போ காங்கிரஸ் வந்து நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில நாங்க பங்கேற்க மாட்டோம். தட் இஸ் அவர் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாங்க பங்கேற்க. காரணம் என்ன? அது காரணம் சொல்லிடுறேன். காரணம் பாஜகவை முழுக்க இப்போ காங்கிரஸ் அப்படியே பிரதிபலிக்குது இல்லையா? காங்கிரஸ் இஸ் எனேபிளிங், ராகுல் காந்தி இஸ் எனேபிளிங் பிஜேபி. சின்ஸ் நவ் நான் இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டேஸ்ல. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்ல விளக்கம் கொடுக்கறாரு பாருங்க. கம்யூனிஸ்டும் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கேரளால அதுதான் சொல்றேன் ஹரி. விளையாட்டு என்னன்னா நீங்க பிஜேபி இல்ல ஹரி, இவங்க கம்யூனிஸ்ட் வந்து இருக்காங்க. உங்களுக்கு என்ன, கம்யூனிஸ்ட்டை வந்து கேரளாவில் தோக்கடிச்சிருக்குவாங்க. அகிலேஷ் யாதவ் வந்து பிஜேபி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவர் ஜெயிக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட இவங்களுடைய பிஜேபியுடைய இன்னொரு முகமாக காங்கிரஸ் எப்போ மாறியதோ, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து உள்ளே போன உடனே வேந்தர்கள் விஷயத்தில் முதலமைச்சரோட இறுதி தேவை கிடையாது. அது வந்து அந்த விஷயத்தை வந்து பற்றி நாம் இப்போ பேச வேண்டியது இல்லை. அது வேந்தர்கள் இந்த மாதிரி ஒரு பாஜகவின் சார்பான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த இடத்துல இருக்குதோ அங்கே பிஜேபி பி டீமா பி டீம்ல சொல்ல வரலைங்க. காங்கிரஸ் இப்போது அவர்கள், நான் இன்னொரு உடைச்சே சொல்றேன், கார்கே அவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற, இப்போ இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிற காங்கிரஸ் வேற. இதே தொழிலாளர் இல்லைன்னு சொல்ல என்கிட்ட செஞ்சுட்டாங்களா? அது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. இப்போ ஓஜி காங்கிரஸ் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுதான் சொல்ல வரும் திரும்ப. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசக்கூடிய காங்கிரஸில் திமுகவிற்கு வேலை இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்க கூட்டணியில திமுக இருக்கிறத வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ்ல சக்தி நினைச்சிட்டு எப்படிங்க ஒரு அவர் பவர் சென்டர் யாரு? மல்லிகார்ஜுன கார்கே பவர் சென்டரா இல்லாமல் இருந்தாலும் அவர் முழுக்க முற்போக்கு சிந்தனையாளர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியவர், இதை ஆதரிக்கூடியவர். இல்லாவிட்டால் இன்று அண்ணன் திருமாவளவன் எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் விடுகிறார்? காங்கிரஸுடைய அணுகுமுறையில மாற்றங்கள் இருக்கு, அதனாலதான் பிரச்சனை. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், பதில் வாங்கிடுறேன். அவர் விட்டுருங்க, அவர் திமுக நீங்க விட்டு போனீங்க அப்படிதான் கோச்சுப்பாரு பேசுவார், ஓகே. ஆனா உங்க கூடவே தாவேக அரசியலையும் அங்கம் வைக்கக்கூடிய திரு திருமாவளவன் காங்கிரஸை விமர்சிச்சிருக்கார். காங்கிரஸுடைய போக்கு தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில், கேரளால கூட்டணி கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணியோட அங்க கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாதகமா எவ்ரிவேர். என்ன சொல்றீங்க இதயத்துல்லா சார்? பாவலன் சாரும் பதில் சொல்றாரு. சார் இதுதான் சார் இந்தியா கூட்டணி. 25 கட்சிகள் பிஜேபியை எதிர்க்கும் போது நாங்க ஒரு கட்சி மட்டும் தான் எதிர்க்கிறோம். இந்த 25 கட்சி பிஜேபியை எதிர்க்கல. இந்தியா கூட்டணியில் 25 கட்சிகள் இருக்குது. அதுல திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம் சார். இவங்க மாதிரி அந்த இது சர்வாதிகார எண்ணம் இல்ல. திருமாவளவன் சொல்றதையும் ஏத்துக்குவோம், நாளைக்கு வேற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடிய இதையும் ஏத்துக்குவோம். நாங்க சொன்னதான் அண்ணன் திருமாவளவன் சொல்லி இருக்காரு, முடிவு எடுப்போம். நாங்க சொன்னதா அவர் சொல்லி இருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்து இருக்காரு ஆகஸ்ட் மாசம் நடக்கிற இந்தியா கூட்டணி கீழ இப்ப வந்தவங்க 10 பேர் வர மாட்டாங்க. வெளியில இருந்து சொல்றீங்க, நான் ஓபனா சொல்றேன் கிட்ட. இன்னைக்கு வந்த 10 பேர் வர மாட்டாங்க. அகிலேஷ் யாதவும் நீங்க சொன்னீங்கல்ல, திரு அகிலேஷ் யாதவும் திரு தேஜஸ்வி யாதவும் உங்களோட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. போஸ்டர் எல்லாம் போட்டீங்க, டெல்லியில தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு போய் வச்சீங்க. யாராவது உங்களுக்கு பதில் கொடுத்தாங்களா? ஏன் பதில் கொடுக்க முடியாது? பதில் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. போட்டது எல்லாம் உண்மைதானே? அங்க பதாகையில இருந்தது எல்லாம் உண்மைதானே? அந்த உண்மையை கண்டு ராகுல் காந்தி இன்னைக்கு வாயை பத்தி உட்கார்ந்து இருந்தாரு. பேச வேண்டியதுதானே? இல்ல என்ன பதாகை தவறு பேச வேண்டியதுதானே? நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேர் சொல்றதும் நிறைய பேருக்கு வழங்காம இருக்கலாம். டெல்லியில நிறைய பதாகைகள் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு, நீங்க தான் வச்சிருக்கீங்க. துரோகம் இல்ல, கலந்துக்கிட்டாரு. மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்க.